வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 24ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையினுடைய 24வது பாடல். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றுன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இப்பாடலில் ஆண்டாள் இறைவனுடைய வீரத்தை புகழ்ந்து பாடி எங்களுக்கு நீ இறங்குவாய் என்று பாடுகிறார்கள். அன்று உலகங்களை எல்லாம் அளந்தவனே உன் திருவடிகள் வாழ்க, இலங்கை சென்று அரக்கர்களை அழித்தவனே உன் திறமை வாழ்க, சகடாசுரனை உதைத்து அழித்தவனே உன் புகழ் வாழ்க, கன்று வடிவாக வந்த அசுரனை தடியாக கொண்டு விளாங்கனி வடிவில் தோன்றிய அசுரன் மேல் எறிந்து அழித்தவனே உன் திருவடிகள் வாழ்க, கோவர்த்தன மலையை குடையாக எடுத்தவனே உன் குணம் வாழ்க, பகையை அழிக்கும் உன் கையில் இருக்கும் வேல் வாழ்க. இவ்வாறு உன் வீரத்தை புகழ்ந்து பாடி அருள் பெற நாங்கள் வந்தோம், எங்களுக்கு இறங்குவாய் என்று வீரத்தை புகழ்ந்து பாடுகிறார்கள். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருவெம்பாவை 24வது பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துன்னிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பாடலில் மாணிக்கவாசகர் சிவபெருமானை எவ்வாறு மக்கள் தொழுது நிற்கிறார்கள் என்று கூறுகிறார். சிலர் வீணை யாழ் போன்ற இசைக்கருவிகளுடன் இன்னிசை எழுப்புகின்றனர். சிலர் ரிக்வேதம் போன்ற தோத்திரங்களால் துதிக்கின்றனர். தொடுத்த மாலைகளுடன் சிலர் காத்து நிற்கின்றனர். அன்பு மேலிட்டால் சிலர் தொழுத வண்ணமும் சிலர் அழுத வண்ணமும் நிற்கின்றனர். மகிழ்ச்சி மேலிட்டால் சிலரது தொழுத கைகள் தன் வசமிழந்து துவண்டு விடுகின்றன. திருப்பெருந்துறையில் உரை தலைவனே இவர்களுக்கு அருளவும் என்னையும் ஆட்கொள்ளவும் பள்ளி எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசக பெருந்தகை பாடுகிறார். இத்துடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவெம்பாவை பாடல் நிறைவடைந்தது. நாளைய தினம் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.